Hi everyone, welcome to Newton Nation by Narmada. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைமென்ஷன் அனாலிசிஸோட செகண்ட் அப்ளிகேஷன். ஸோ அதாவது ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருக்க ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியா இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ண போறோம். இதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எது நம்மளுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா n u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுல n-னா என்ன, u-னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா n-ன்றது நியூமரிக்கல் வேல்யூ, யூன்றது யூனிட் இன் எனி ஒன் சிஸ்டம், யூனிட் இன் எனி சிஸ்டம். ஸோ இது எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா, நான் வந்து ஏதோ ஒரு குவான்டிட்டி நியூமரிக்கல் வேல்யூ இன்டூ யூனிட் நான் போடுறேன்னா இது எப்பயுமே என்னோட செகண்ட் நியூமரிக்கல் வேல்யூ இன்டூ செகண்ட் யூனிட். ஸோ அதில் எப்பயுமே இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா. அதே மாதிரி தேர்ட் யூனிட் போடணும்னா n3u3. ஃபார் எக்ஸாம்பிள் 5 kg ஈக்குவல் டு இதை நம்ம வந்து அடுத்த கிராம் சிஸ்டம்ல எழுத போறோம் அப்படின்னு பார்த்தா இந்த n2 எப்படி சேஞ்ச் ஆகும்னா 5000 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம எப்படி போடலாம், இந்த மாதிரி இதை வந்து ஜென்ரலாக நம்ம போட்டாச்சு 1 kg ஈக்குவல் டு 1000 கிராம். ஸோ அதை வச்சு போட்டோம். பட் தென் ஜென்ரலாக எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 100 ஜூல். 100 ஜூல். ஸோ ஜூல்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எஸ்ஐ யூனிட். ஸோ ஜூல்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் ரெப்ரசென்ட் பண்றது தான் ஜூல். ஸோ அப்போ ஒர்க் டன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நான் இதில் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஐ எம் ஜஸ்ட் கன்வெர்ட்டிங் திஸ் ஜூல் இன்டூ டைமென்ஷன். ஸோ அப்போ டைமென்ஷன் கன்வெர்ட் பண்ணும்போது நான் இதையே இப்போ மறுபடியும் போடுறேன்னா நம்ம எதுவுமே மக்கப் பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் யூனிட்டை வச்சு அதோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அதோட யூனிட்ஸ் போட்டு நம்ம வந்து டைமென்ஷனல் குவான்டிட்டிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன் திஸ் கேஸ் இயர் ஃபோர்ஸ் வந்து என்னவாயிடும்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிடும். அப்போ மாஸ் வந்து m, ஆக்சலரேஷன் l t பவர் -2 இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் l. ஃபைனலி ஐ வில் ஹேவ் m l ஸ்கொயர் t பவர் -2. ஸோ இதுதான் என்னோட எஸ்ஐ யூனிட்டோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் ஃபார் இதுனாலும் சரி எஸ்ஐ யூனிட்னாலும் சரி இதே டைமென்ஷன் தான் வரும். ஃபார் சிஜிஎஸ்னாலும் இதே டைமென்ஷன் தான் வரும். ஸோ இப்போ நம்ம அதுதான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் n1 u1 ஈக்குவல் டு n2 u2. இந்த u2ன்றது u1ன்றது நம்மளுக்கு நியூ சிஸ்டம். இது வந்து நம்மளுக்கு ஓல்டு சிஸ்டம். ஸோ இந்த நியூ சிஸ்டம்ல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாஸ் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா ஆன் சிஸ்டம் விச் ஹாஸ் 20 சென்டிமீட்டர். ஸோ மாஸ் வந்து லென்த் வந்து 20 சென்டிமீட்டரா, மாஸ் வந்து எவ்வளோனா 250 கிராம்ஸ், டைம் வந்து ஆஃப் மினிட்னா அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் மினிட் ஈக்குவல் டு 30 செகண்ட்ஸ். ஏன்னா ஒரு மினிட் 60 செகண்ட், அப்போ ஆஃப் மினிட் 30 செகண்ட். ஸோ இது வந்து நியூ சிஸ்டம்க்கு. இப்போ ஓல்டு சிஸ்டம்க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓல்டு சிஸ்டம்க்கு நம்மளுக்கு என்னது எஸ்ஐ யூனிட் தான். அப்போ மாஸ் வந்து 1 kg, லென்த் வந்து 1 மீட்டர், டைம் வந்து 1 செகண்ட். ஸோ இப்போ நம்ம இதை தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி n1, அப்போ நம்மளுக்கு n1 மட்டும் அந்த நியூமரிக்கல் வேல்யூ தான் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா n2 u2 by u1. ஸோ இந்த இடத்துல u2 by u1 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா m2 இது எல்லாமே 1 1 1, இது எல்லாமே 2 2 2. ஸோ m2 l2 t2 by m1 l1 t1. ஸோ நம்மளுக்கு எல்லுக்கு பதில் ஸ்கொயர் இருக்கு, ஸோ ஸ்கொயர் போடணும். டீக்கு பதில் -2 இருக்கு, ஸோ -2 போடணும். இது இப்படி எழுதலாம். ஆரல்ஸ் இது எப்படி எழுதலாம்னா n2 இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இதுதான் ஈஸியஸ்ட் ஃபார்மேட். m தனித்தனியாக ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. l2 by l1 the whole square, t2 by t1 the whole power -1. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி we know what is n1, n2 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 100, அதான் நியூமரிக்கல் வேல்யூ. இப்போ நம்ம m2 ஓட வேல்யூ வேணா 1 கிலோகிராம். ஸோ 1 kg டிவைடட் பை m1 ஓடது 250 கிராம்ஸ். ஹோல் பவர் எதுவுமே இல்லை. l2 ஓடது 1 மீட்டர் டிவைடட் பை 20 சென்டிமீட்டர்
தி ஹோல் ஸ்கொயர் m3 ஓடது சாரி t ஓடது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1 செகண்ட் டிவைடட் பை 30 செகண்ட். ஸோ இப்போ என்னோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹோல் பவர் -1. இப்போ என்னோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஜி எல்லாம் கிராமா மாற்றணும், மீட்டர் எல்லாம் சென்டிமீட்டரா மாற்றணும், செகண்ட் அதான் இருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஆர்எல்ஸ் கிராம கேஜியா மாற்றணும், சென்டிமீட்டர் மீட்டரா மாற்றணும். எனிவே நீங்க மாத்திக்கலாம். பட் தென் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஷுட் ஹவ் சேம் யூனிட் இருக்கணும் கீழே மேலே. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே கிராமா மாத்தினேன். ஏன்னா மல்டிப்ளை பண்ணலாம், கிலோகிராம் டு கிராம்னா வி நீட் டு மல்டிப்ளை. அதனால அதுதான் ஈஸி. ஸோ அப்போ 1 கேஜியை நம்ம என்ன போறோம்னா 1000 grams divided by 250 grams. 1 meter நம்ம என்ன போடலாம்? 1 meter equal to இந்த ஃபார்ம்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர். ஸோ அப்போ ஒரு மீட்டர் என்ன பண்ணணும்னா 2 ஸ்டெப் கீழே இருக்குன்னா, அப்போ 2 ஸ்டெப் கீழே இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் பை 100. ஸோ அப்போ 100 சென்டிமீட்டர் divided by 20 சென்டிமீட்டர் the whole square மேலே வந்து 1s by 30 seconds the whole power -1. So s cancel ஆயிடும். சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், கிராம் கிராம், 0 0 25 ones are 25 4s are 100, 0 0 2 ones are 2 5s are ஓகே. ஸோ இப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துருச்சு? 100 n1 equal to 100 into 4 5 square. So 4 into 5 square into 1 by 30 the whole power -1. இப்போ நம்ம இதோட யூனிட் வந்து நியூ யூனிட். ஏன்னா நம்ம நியூ யூனிட் வந்து அவனே கொடுத்துருக்கான். ஆரல்ஸ் சென்டிமீட்டர்ல இருந்து ஆரல்ஸ் நம்ம எஸ்ஐல இருந்து சிஜிஎஸ்ஆ மாத்திரோம்னா அதுக்கு ஏற்ற ஃபார்மேட்ல கொடுத்துருவோம். பட் இங்க எஸ்ஐல இருந்து நம்ம சிஜிஎஸ்ஆ மாத்தலாம். அவங்க ஒரு நியூ யூனிட் கொடுத்துருக்காங்க, அந்த யூனிட்க்கு மாத்திரம். ஸோ இப்போ இந்த கேஸ்ல 100 into 4 into 25 into 30. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன வருதுன்னா 25 into 4 will be 100. 100 into 100. இந்த 3 பவர் -2 போட்டிருக்கா இல்லை? சாரி, இங்க -2. இங்க பாருங்க, நம்ம -2 போடணும். சேஞ்ச் இந்த இடத்துல -1 ஆக்கிட்டோம். ஸோ இட் வில் பி 3 3s are 9. அப்போ 900 the whole square. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 9 1 2 3 4 5 6. ஸோ 9 into 10 to power 6 ஆஃப் நியூ யூனிட். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தா நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. பட் தென் இட் இஸ் வெரி 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 சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். ஸோ நோனை வந்து நியூமரேட்டர்ல வச்சிருக்கோம், அன்னோன் குவான்டிட்டி டினாமினேட்டர்ல வச்சுட்டோம். ஸோ நோனோடது எஸ்ஐ யூனிட்ல கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஜூல்னு வந்தாலே இட் வில் பி எஸ்ஐ யூனிட். அப்போ மாஸுக்கு, லென்த்துக்கு, டைமுக்கு என்னன்னு எழுதியாச்சு. கீழேயும் அதே மாதிரி நோன் யூனிட்டோட மாஸ், லென்த், டைம் என்னன்னு எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே கேஜி கிராம்ல இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஒரு யூனிட்டா மாத்திக்கலாம். யூ கேன் எய்தர் கன்வெர்ட் கேஜி டு கிராம் ஆர் யூ கேன் even also convert gram to kg. So நமக்கு எது convenient we have to use in that way. And then normal division பண்ணி final வர ஆன்சர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம்னா அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எஸ்ஐ யூனிட்ல கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்ஐ யூனிட்ல இருந்து சிஜிஎஸ் யூனிட்க்கு we need to convert. ஓகே, ஸோ எஸ்ஐ யூனிட்ல மாஸ், லென்த், டைம் எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எம்கேஎஸ் யூனிட். ஸோ லென்த்துக்கு 1 மீட்டர், டைமுக்கு 1 செகண்ட், மாஸ்க்கு 1 கேஜி. சிமிலர்லி சிஜிஎஸ் யூனிட்க்கு மாஸ், லென்த், டைம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 கிராம், 1 சென்டிமீட்டர், 1 செகண்ட். ஸோ இப்போ இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா சிஜிஎஸ், இது எஸ்ஐ, எஸ்ஐ டு சிஜிஎஸ் we need to convert. இப்போ இந்த இடத்துல ஜியோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க, 6.67 into 10 to power -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கேஜி ஸ்கொயர். ஸோ நியூட்டனுக்கு நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். அப்போ எல்டி -2 மீட்டர் ஸ்கொயர். ஸோ லென்த்து எல் ஸ்கொயர், இது கேஜி, எம் பவர் -2. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்து அப்படின்னு பார்த்தோம்னா m பவர் -1 L cube t பவர் -2. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எது நம்மளுக்கு நோன், SI தான் known. So L2 2 2, which one is unknown? This one is unknown.
So 1, 1, 1. So finally N1 U1 equal to N2 U2. So N1 equal to N2 U2 by U1. இப்போ இந்த கேஸ்ல நம்மளுக்கு U2 ஓட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா M2 by M1. M ஓட பவர்ல என்ன வரும்னா -1. அப்புறம் L2 by L1. L ஓட பவர்ல 3. நெக்ஸ்ட் T2 by T1. T ஓட பவர்ல -2. ஸோ இப்போ இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. 6.67 into 10 to power -11. M2 ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 kg divided by 1 gram -1. L ஓடது 1 meter divided by 1 centimeter 3. நெக்ஸ்ட் டைம் ஓடது 1 second by 1 second. இது வந்து -2. ஸோ எனிவே எல்லாமே கேன்சல் ஆக போகுது இது ரெண்டுத்துலயும். இதை நம்ம பழைய ப்ராப்ளம்ல போட்ட மாதிரியே எல்லாத்தையுமே ஒரே யூனிட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 1 kg இருக்கும்போது 1000 gram divided by 1 gram. 1 centimeter equal to 1 meter equal to 100 centimeter by 1 centimeter the whole cube. Next இது 1 the whole power -2 தான். ஸோ சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கிராம் கிராம். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்துடும்? 6.67 into 10 to power -11 into 1 by 1000 into 100 the whole power 3. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 10 ஸ்கொயர் எழுதலாம். இதை வந்து 10 power 3 எழுதலாம். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்துடும்னா ஃபைனலி 6.67 into 10 to power -11 into 10 power -3 into 10 power 6. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது 11, 12, 13, 14. 14ல 6 போச்சுன்னா it will be 8. So my answer is 6.67 into 10 to power -8 dynes per நியூட்டனுக்கு பதில் டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை கிராம் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் யூனிட். இதை வந்து நம்ம வந்து இது இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்கு. பட் தென் நம்மளுக்கு எக்ஸாமில் கொடுக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி CGS2 SI யூனிட் ஆர் SI2 CGS யூனிட்னு போடும்போது இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம வந்து ஈஸியாகவே இதுலேயே எப்படி சேஞ்ச் பண்ணலான்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வந்து கொஞ்சம் ட்ரிக் மாதிரி எப்படி சீக்கிரமாக பண்ணலான்றது. அண்ட் தென் இந்த மாதிரி ட்ரிக்லாம் நம்ம போக 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 ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.